நான் ஒன்று சொல்றேன், இந்த ருத்ராட்சத்தை ஒரு மனிதன் அடைவதே, அடேங்கப்பா, இந்த ருத்ராட்ச, அதாவது என்னென்னமோ பிறவி பிறக்கிறோமா, மாடு கண்டது கழியதாக பிறக்கிறோம், மனுஷனாவும் பிறக்கிறோம். எத்தனை கோடி மனிதர்கள் இந்த பூமியிலே, எத்தனை கோடி மனிதர்கள் இந்த பூமியிலே, எத்தனை வகை வகையான பிறவிகள் இந்த மனித சமுதாயத்திலே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. எவ்வளவு சேட்டை, எவ்வளவு ஆட்டம். என்ன ஒரு விபூதியாவது வைக்கிறதுக்கு நமக்கு மனசு வருதா? ருத்ராட்சத்தை தொடுவதற்கான அந்த பக்குவ நிலையை விடுங்க, அந்த பாக்கியம், அந்த மெச்சூரிட்டி, கரெக்டாக அந்த ருத்ராட்சம் பழம் கனிந்து உம்மை அடைவது எப்பொழுது? எனவே இந்த ருத்ராட்சத்தை ஒரு மனிதன் தொடுவதே ஒரு பெரும் பாக்கியம். அது இதோ 1980 என்னுடைய உழைப்பை ஆரம்பித்து இதோ ருத்ராட்சத்தை தொட்டு விட்டேன் கிடையாது. பல பிறவிகளாக உங்களுடைய உழைப்புனா என்ன உழைப்பு? ஆன்மீக உழைப்பு இல்லாம